Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. சென்னை வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியில் கேட்பாரற்று தங்கம் கிடந்த நிலையில் பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் அந்த பையை அங்கே விட்டுச் செல்லும் காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய HDFC அந்த கிளையில, அந்த வங்கியுடைய கிளையில நேற்று காலை ஒரு பர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பர்ஸ்குள்ள 1 கிலோ தங்கம் கட்டியும், அது மட்டும் இல்லாம 256 கிராம் மதிப்புள்ள வளையல் மற்றும் சில நகைகள் இருந்ததாக அந்த சம்பந்தப்பட்ட வங்கியில கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதை வைத்து உள்ளனர். அதாவது அந்த வங்கியுடைய அதிகாரிகள் யாராவது அதை உரிமை கோரினால் அவரிடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் கடைசி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாகியும் அந்த நகைகளை யாருமே உரிமை கோராத நிலையில இந்த நகைகளை நேற்று அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த நகையை யாரோ விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு போலீசார் தொடர்ந்து சிசிடிவியை ஆராய்ந்த போதுதான் தெரிய ஒரு பர்தா அணிந்த ஒரு நபர் அந்த பர்ஸை எடுத்து கொண்டு அவர் அந்த வங்கியை உட்கார்ந்து விட்டு, அதன் பிறகு ஒரு நபரிடம் சென்று அங்க வங்கியில சில டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவங்கள போய் அணுகி கேட்டு, அதன் பிறகு அந்த பர்ஸை வாலண்டியரா அந்த உட்கார்ந்திருந்த சீட்லயே அவங்க விட்டு போற அந்த சிசிடிவி காட்சிகள் இருந்தது. அதன் பிறகு அந்த பெண்மணி யார் என்று தொடர்ந்து பல சிசிடிவிகளை ஆராய்ந்த போதுதான் இன் அண்ட் அவுட் சிசிடிவிகளை பார்க்கும் போது அந்த லேடி பத்மபிரியா என்று தெரிய வந்தது. ஏற்கனவே அந்த வங்கியில முன்னாள் மேனேஜராக அவர் பணியாற்றி இருந்திருக்கிறார். அவர் பணியாற்றி கொண்டிருந்த போதுதான் அந்த வங்கியில இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோ நகை ஏற்கனவே இதே போல லாக்கர்ல இருந்து திருட போனது தெரிய அதன் பிறகு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி அந்த பத்மபிரியா தான் திருடி இருப்பதாக தெரிய பெருந்துரை கைது செய்து அவரிடம் நகைகளை திருடிய நகைகளை மீட்டு அதன் பிறகு இவரை சிறையில் அடைத்தார்கள். அதன் பிறகு சிறையிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த பத்மபிரியா அதே போல லாக்கருக்கு சென்று லாக்கர்ல இருக்கக்கூடிய இந்த 1 கிலோ 256 கிராம் நகைகளை திருடி இருக்கிறார். எப்பொழுது சிறையிலிருந்து வெளில வந்தார், எவ்வாறு அவர் வங்கிக்கு சென்று வங்கி லாக்கர் வரை உள்ளே போனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. வங்கியுடைய செக்யூரிட்டி குறைபாடா, அதாவது வங்கியில பாதுகாப்பு இன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேள்வி வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக எவ்வாறு ஒரு நபர், அதுவும் ஏற்கனவே திருடிவிட்டு சிறைக்கு சென்று வந்திருக்கக்கூடிய நபர் முன்னாள் மேலாளராக இருந்தாலும் சரி, எவ்வாறு வங்கிக்குள்ளே வர முடியும், வங்கிக்குள்ளே அதனை தாண்டி எப்படி லாக்கருக்கு போக முடியும் என்ற அந்த செக்யூரிட்டி குறைபாடு HDFC பேங்க்ல வேளச்சேரி பிரான்ச்ல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மிகப்பெரிய டவுட்டுகளும் அவர்களுக்கு இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நகைகள் தற்போது அந்த பத்மபிரியா தான் 2வது முறையாக திருடி அந்த பயத்துல தான் மீண்டும் அதே வங்கிக்கு அந்த நகைகளை அங்கேயே விட்டு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பத்மபிரியாவிடம் வேளச்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு நீங்கள் உள்ளே சென்று, அதுவும் லாக்கர் வரை சென்று அந்த நகைகளை திருடினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல கேள்விகளை அவர்களிடம் எழுப்பி வேளச்சேரி போலீசார் துறை அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாம முக்கியமாக சொல்ல வேண்டியது, இங்கே பார்க்க வேண்டியது வங்கியுடைய செக்யூரிட்டி இன்மை குறைபாடு, அதாவது பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருப்பதாக வாடிக்கையாளர்கள் ஃபீல் பண்றதாக வாடிக்கையாளர்கள் தகவல்களாக சொல்றாங்க. தொடர்ச்சியாக இது குறித்து விசாரணையை மேற்கொள்ள, வங்கி அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வேளச்சேரி போலீசார், அதாவது வேளச்சேரி குற்றப்பிரிவு போலீசார்
முடிவு செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தற்போது வரை இந்த பத்மபிரியாவிடம் துரி விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.